ஜெபிக்க போகிறோம். விசேஷமா தொடர்ச்சியா நம்ம ஜெபிக்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை நிறைய பேர் நேபாளில இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சி அங்கேருந்து பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அங்கே சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து நியூஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, அங்கே இப்போ அந்த மக்கள் போகிற பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு கலவரம் அந்த தேசத்தில் வெடித்தது நிமித்தம், கலவரம் நடந்து கொண்டு இருக்கிறது நிமித்தம், அங்கே தலைவர்கள், தேச தலைவர்கள், பிரைம் மினிஸ்டர் இவங்கெல்லாம் வந்து அந்த ரிசைன் பண்ணி அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. நிறையா பாதிப்பு, கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு பாதிப்பு உண்டாயிருக்கு. மக்கள் வந்து கலவரம் உண்டு பண்ணி அந்த கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு தற்காலிகமாக ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து அங்கே வந்து ஏற்படுத்தப்பட்டு போய் கொண்டு இருக்கிறது. இப்போ நம்ம முதலாவதாக நேபாளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். என்ன அப்படின்னா, முதலாவது அங்கே வந்து அந்த கலவரம் நிறுத்தப்படணும், ஒரு சுமூகமான ஒரு முடிவு அந்த இடத்துக்கு வரணும், அங்கே வரணும் அப்படின்னு நம்ம முதலாவது அந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இரண்டாவதா ஒரு பெர்மனண்ட்டான ஒரு நல்ல ஆட்சி அந்த நேபாள் தேசத்தில் உருவாகணும். அங்கே வந்து ஒரு நல்ல ஒரு ஆளுமை, நல்ல ஒரு தலைவரை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கணும். ஏன்னா மக்கள் கலவரம் இல்லாமல் ஒழுக்கமான ஜீவியம் வாழ்கிறதற்கு தேசத்தில் தலைவர்கள் ரொம்பவே அவசியம். அதனால தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் அங்கே தலைவராக, தேசத்தில் அதிகாரியாக அவங்க வரணும் அப்படின்னு நம்ம அதுக்காக ஜெபிக்க போகிறோம். மூன்றாவதா நேபாள் தேசத்தில் ஒரு எழுப்புதல் வரணும், எழுப்புதலுக்கு சாதகமான ஒரு ஆட்சி அமையணும், நம்ம ஜெபிக்கணும். அடுத்தது நேபாளில் ஒரு எழுப்புதல் வரணும் அப்படின்னு இந்த 3 காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இங்கே இருக்கிற இடங்களில் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. நேபாள் தேசத்தை உங்கள் கண் முன்னால் நிறுத்துங்க. அங்கே கலவரம் நடந்து கொண்டு இருக்குது. இப்போ கலவரம் ஓய்ந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் வந்து அந்த இடத்துல அந்த பிரச்சனை மாறணும். அங்கே இருக்கிற அந்த காரியங்கள், அந்த கலவரத்திற்கான காரியங்கள், எந்த காரியத்தை நிமித்தம் வந்து அவங்க அந்த கலவரம் உண்டாச்சோ அந்த காரியம் எல்லாம் அமர்த்தப்படணும். அந்த காரியத்தில் ஒரு சுமூகமான ஒரு முடிவு உண்டாகணும். இப்போ எல்லாம் வந்து விடுதலை ஆயிடுச்சு, சரியாயிருச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூகமான ஒரு தீர்வு வரணும். எல்லாம் பெர்மனண்ட்டாக அங்கே ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும். அதற்காக அதிகாரிகளோட நீங்கள் பேசுங்க. கலவரம் செய்து கொண்டு இருக்கிற அந்த மக்களோட நீங்கள் பேசுங்கப்பா. ஒரு சுமூகமான ஒரு முடிவு அந்த தேசத்தில் உருவாகணும். இதற்காக இந்த சகோதரரோட இணைந்து இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தகப்பனே, அப்பா நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, சமாதான காரணமாகிய தேவன் நீங்க அப்பா நேபாள் தேசத்தை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறப்பா. தேசத்துல சமாதானம் உண்டாக முடியாது நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அநேகர் ஆண்டவர் நாளில் எங்களோட இணைஞ்சிருக்காங்க ஆண்டவரே. நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. நேபாள் தேசத்துல ஒரு பெரிய ஒரு சமாதானம் உண்டாகட்டும். அங்க இருக்க எல்லா கலவரங்களும் அப்பா, எல்லா தகப்பனே சமாதானம் எல்லா சூழ்நிலையும் மாற முடியாது நாங்கள் ஜெபிக்கிறப்பா. அந்த ஜனங்களை கத்த நீங்க சந்திங்க. இந்த கலவரத்துக்கு யார் யாரெல்லாம் காரணமா இருக்காங்களோ ஒவ்வொருத்தரையும் கத்த நீங்க சந்திக்க முடியாது ஜெபிக்கிறப்பா. தகப்பனே கலவரம் செய்யணும், சண்டை போடணும், மக்களுக்கு பிரிவினை உண்டாக்கணும்னு சொல்லி உண்டாகிற எல்லா எண்ணங்களும், எல்லா சதி ஆலோசனைகளும் மாற முடியாது நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. இப்போதே சமாதானம் உண்டாகட்டும். எல்லா குழப்பங்கள்